தொடர்ச்சியாக இந்த வாரங்களில் சமீப காலமாக பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பாலியல் சீண்டல், பாலியல் குற்றங்கள் அப்படின்னு வந்து நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாலியல் குற்றங்கள் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பள்ளியில் நடக்குது. சக மாணவனோடவா இல்லை, ஆசிரியர்கள்கிட்ட நடக்குது. ஆசிரியர்கள் தான் குற்றவாளியாக இருக்கிறானுங்க. இந்த இடத்துல நிறைய குற்றச்செயல்கள் தமிழகம் முழுவதும் இந்த ஒரு வார காலத்தில் பள்ளிகளில் நடந்திருக்கு. அதுதான் இருக்கிறதுலே மிக கொடுமையான விஷயமா இருக்குது. சமீபமாக அந்த மணப்பாறை நம்ம திருச்சி வழக்கு 4வது படிக்கிற ஒரு சிறுமிக்கு இந்த பள்ளி தாளாளரோட கணவர் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வாரங்களிலே கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 3 ஆசிரியர்கள் சேர்த்து ஒரு 13 வயசு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அந்த மாணவியை கர்ப்பமாக்கி மாணவிக்கு உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருது. பாலியல் தொல்லைன்னு சொல்லாது, பாலியல் வன்புணர்வு, வன்கொடுமை. சும்மா இந்த பத்திரிகையில் வரவங்களாம் பாலியல் சீண்டல் அப்படின்னு போட்டுடுறாங்க. பாலியல் வன்கொடுமை இல்லை பாலியல் கொலைன்னே சொல்லணும். அதுவும் ஒரு குழந்தை, அந்த குழந்தைய வந்து தொடுறது அப்படின்றது எவ்வளோ பெரிய கொடுமை. அது பாலியல் கொலைனே தான் வந்து பயன்படுத்தணும். பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல்ன்றது அந்தளவுக்கு ரொம்ப கொடுமையான செயல் இது. அதை தொடர்ந்து வந்து இங்கே காவலர் ஒருத்தர் கைதானார் நினைக்கிறேன். அதில் அந்த திருப்பூர் ஆசிரியர் ஒருத்தன் கைதாகிருக்கிறான். அவனுக்கு என்ன மரியாதை, ஒருத்தன் கைதானா. அது போக காவலர் ஐசோஸில் ஒரு காவலர் கைதானார், போக்குவரத்து காவலர். தொடர்ச்சியாக வந்து போக்சோவில் நிறைய பேர் வந்து கைதாகினே இருக்காங்க. ஆனால் அந்த கைதாகிறவங்களுக்கு சரியான தண்டனை வந்து போதா அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதை வந்து ஆர்டிஐயில் போட்டு தான் வந்து தகவல்கள் நம்ம வாங்கணும். ஏன்னா கைதாகிறவங்க அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும். முதல்ல வந்து விசாரணை குற்றவாளி தான் அவங்க. ஏன்னா அது வந்து அவங்க தான் குற்றவாளின்றது நம்ம நிரூபிக்கப்படாத வரையில் வந்து அவங்க வந்து குற்றவாளிகள், விசாரணை குற்றவாளி. அந்த விசாரணை குற்றவாளிகள் சரியான முறையில் வந்து விசாரணை நடக்கப்படுதா, அந்த விசாரணைக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்படுதா அப்படின்றது தான் வந்து நம்முடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா விசாரணை சரியாக இருந்ததுன்னா கவி, எப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த குற்றங்கள் நடந்துகிட்டே வரும். அதுவும் வந்து போக்சோவில் கைதாகிறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம். அதில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. ஆமாம், என்ன இதுக்கு வந்து என்ன குற்றங்கள், என்ன தண்டனை அப்படின்றது நிறைய இருக்குது. அதில் வந்து ஒரு குழந்தை, ஒரு 4ஆம் வகுப்பு மாணவி, அதுக்கப்புறம் 3ஆம் வகுப்பு மாணவின்ட்டு ஒன்று சமீபமாக நடந்திருக்கு. இது போக வந்து தெலுங்கானாவில் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால், ஒரு 9 மாத குழந்தை வந்து பச்சிளம் குழந்தை அவங்களுடைய உறவினரால் வந்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை. 28 வயசு. இது இப்படி இருக்கும்போது வழக்கறிஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு உடும்பை பிடிச்சி இது பண்ணியிருக்கானுங்க. உடும்புக்கே பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. இவனுக்கு மிருகங்களுக்கே வந்து பாலியல் தொல்லை கொடுக்குற அளவுக்கு இவங்க வந்துட்டானுங்க. அப்படி இருக்கும்போது இங்கே என்ன சட்டங்கள் வந்து இங்கே நிச்சயமாக கடுமையாக்கப்படணும். நம்ம பொதுவாக சட்டங்கள் வந்து சரியில்லைன்னு சொல்கிறோம் தவிர்த்து, சரியில்லைன்னு சொல்கிற நம்ம தான் வந்து இதை சரி செய்யறதுக்கு வந்து முதல்வரிடமோ இல்லை யார்கிட்ட மனு கொடுக்கணுமோ கொடுத்து அந்த இதுவெல்லாம் நம்ம சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வரணும். வழக்கு தொடுத்தாலும் காவல் நிலையம் போனால் காவல் நிலையத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சூழல் சமீபம் நடந்து வருது. அது நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி தைரியமாக போய் பெண்கள் வந்து ஒரு வழக்கு பதியவோ இல்லை ஒருத்தரை பற்றி குற்றஞ்சாட்டோ எப்படி முடியும்? முக்கால்வாசி குற்றங்கள் நடந்ததுக்கான காரணமே இந்த மாதிரி விஷயங்கள் தான். இப்போ நமக்கு பிரச்சனை நடக்குது, நம்ம எத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நம்மளுக்கு தீர்வு கிடைக்குன்னு போனால் இங்கே இவன் பண்ணதான் அங்கே அவனும் பண்ணுறான். ஒரு சில காவலர்கள் எல்லாரும், ஏன்னா நிறைய காவலர்கள் நல்லவங்க இருக்காங்க. 90% நல்லவங்க இருக்கிறாங்க. அவங்க பணி செய்ய விடாமல் சிலர் வந்து தடுக்கிறாங்க. ஏன்னா கடந்த காலமாக இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டுட்டே வரும். காவல் நிலையத்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, காவல் நிலையத்த பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ பள்ளிகளே வர பெண் காவலரே போய் வழக்கு கூட இருக்கு, உடனடியாக இருந்திருக்கிறாங்க, வழக்கு பதிவும் பண்ணிக்கிறாங்க. இந்த மேலே இருக்கிற காவலர் வந்து என்ன பாலியல் சீண்டல் பண்ணுறாரு அப்படின்ட்டு பெண் காவலர்கள்லாம் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய சம்பவங்களில் இது வந்து குற்றச்செயல்கள் நிறைய நடந்துட்டு தான் வருது. இது வாரத்துக்கு முன்னாடி முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு, இந்த மாதிரி சட்டமன்றத்தில் வந்து நாங்கள் சட்டம் இயற்றிட்டோம், மசோதா வந்து சட்டம் இயற்றிட்டோம், சட்ட திருத்தம் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம், இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள்லாம் வந்து மரண தண்டனை அப்படின்னு வந்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது எந்த வகையில் இந்த சம்பவம் இப்போ சமீபமாக நடந்த இந்த பாலியல் குற்றங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு முதல்வர் சொன்ன அந்த முதல்வர் கொண்டு வந்த சட்ட திருத்தம் வந்து பொருந்துமா,
அதில் வந்து கைது செய்யப்படுவாங்களா, தண்டிக்கப்படுவாங்களான்னு நம்ம இனிமே தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம சென்ற ஆண்டு கூட வந்து முதலுடைய சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்ற ஒரு செயலியில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா கவி உங்களுக்கு? அதில் வந்து மரண தண்டனை, அதாவது தூக்கு தண்டனை வேணும். எப்படின்னா ஹேங்கிங் பண்ணும்போது சாகும் வரை தூக்கு வேணும் அப்படின்னு வந்து நம்ம முதல்வருக்கு, நம்ம இப்போ கூட அந்த செயலியில் நம்ம காட்டலாம், நம்ம முதல்வருக்கு வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். அதுபோக வந்து முன்னாள் பிரபு சங்கர் இந்திய ஆட்சி பணிகள் அவருக்கு வந்து ஒரு லெட்டர் அக்னாலஜ்மெண்ட்டு அட்டாச் பண்ணி லெட்டரும் அனுப்பியிருக்கேன். அதுக்கு வந்து எந்த ஒரு பதிலும் வரல. அந்த லெட்டரோடு சேர்த்து வாக்காளர் அடையாள அட்டை அமைச்ச ஞாபகம் இருக்கா? நம்ம இதை வந்து ஆமாம், தூத்துக்குடிக்கு போகும்போது நாங்கள் இதை வந்து ஒரு முன்னெடுக்கணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் பண்ணோம். ஆனால் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பதிலும் வரல. எனக்கு வந்து ஆட்சியர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. நான் வாக்காளர் அட்டையை நான் அதை சேர்த்தே தான் அனுப்பியிருந்தேன். நான் வந்து நாடாளுமன்ற தேர்தலை வந்து புறக்கணிக்க போகிறேன் அப்படின்னு வந்து நான் சேர்த்து தான் நான் அதில் அந்த வாக்காளர் அட்டை அனுப்பினேன். அதுக்கு எந்த பதிலும் வரல. இது இப்படியே போயிருந்தது அப்படின்னா, இந்த குற்றங்கள் வந்து நின்றுக்கிட்டே இருந்தது, அதுக்கு தண்டனைகள் வழங்கலை அப்படின்னா, வரும் சட்டமன்ற தேர்தலை வந்து இளைஞர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து நாங்கள் வந்து இந்த வாக்களிப்பை வந்து புறக்கணிக்கிற வேலையில் ஈடுபடலாம் அப்படின்னு இருக்கும். எதுக்குன்னா இது ஒரு கவன ஈர்ப்புக்காக, முதல்வரின் கவனத்துக்காக இதை வந்து கொண்டு செல்லணும். அவர் மாற்றியிருக்கேன், சட்ட திருத்தம் மாற்றியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவில் வந்து நடைமுறைக்கு வரும், அமல்படுத்துவாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த குற்றச்செயல்கள் தொடர்ச்சியாக வந்துனே இருக்கு. அவர் சொல்லி 4வது வாரம் இது வந்து நடந்துட்டு தான் வருது. இப்போ இவங்களுடைய வழக்கு, இவங்களுடைய குற்றங்கள் பார்த்து இதுக்கப்புறம் வந்து சட்டமன்ற அந்த தேர்தலை வந்து புறக்கணிப்பு கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். அதை வந்து இன்னைக்கு நான் சொல்கிறேன், இதை வந்து பெரிய அளவில் வந்து புறக்கணிப்பு பண்ணி வாக்காளர் அடையாள அட்டை வந்து திருப்பி கொடுக்குற ஒரு வேலையில் நாங்கள் ஈடுபடுவோம். இதுக்கு சம்மந்தமாக வேலைகள் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இப்போ பள்ளிகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்களுக்கு, அதுவும் குறிப்பாக சிறுமிகள் வயசுன்றது ஒரு 13 வயசுக்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த மாதிரி பாலியல் வன்புணர்களுக்கு தமிழ்நாடு அரசும் பள்ளிக்கல்வித்துறை என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்க? பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இவரோட பதில் என்னவா இருக்க போகுது? இவரோட பதில் வந்து கண்டிப்பா குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கறதால மட்டும்தான் அந்த குடும்பத்தையும் அந்த பள்ளி மாணவிக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அடுத்த கட்டமாக அவங்க நகர்ந்து போகிறதுக்கும், அவங்க படிப்பை தொடர்றதுக்கும், அந்த ஃபேமிலி மூவ் ஆன் பண்ணி போகிறதுக்கும் இந்த விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாப்பா. இப்போ இதில் வர தண்டனையை வச்சு தான் அதுக்கப்புறம் வேறு எவனும் வந்து குற்றச்செயலில் ஈடுபடக்கூடாதுன்ட்டு அவனுக்கு ஒரு பயம் வரும். சில நாடுகளை குறிப்பிடலாம், சவுதி அரேபியாலாம் சொல்லுவாங்க, துபாய், சவுதி அரேபியாலாம் வந்து எடுத்த உடனே அறுத்துருவாங்க, மரண தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. இங்கே நம்ம ஜனநாயக முறைப்படி நம்ம நாடு இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணலன்னா கூட விசாரணையை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தூக்கிலிடுங்க. தூக்கு தண்டனைக்கு நிறைய பேர் நான் கேட்கும்போதெல்லாம் இந்தியா வந்து தூக்கு தண்டனைக்கு எதிரானது, நாங்களாம் தூக்கு தண்டனைக்கு எதிரானவர்கள் அப்படின்னு பெருமையாக மாறுதட்டி பேசிக்கிறாங்க. இதில் மாறுதட்டி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? மகாத்மாவையா நீங்கள் வந்து தூக்கில் போட போகிறீங்க? அயோக்கிய பையனுங்க, ஃப்ராடு பசங்க, கொலைகாரனுங்க, அவங்கள தான் வந்து தூக்கில் போட போகிறோம். அவங்கள தூக்கில் போடுறதுக்கு என்ன வந்து நாங்கள் வந்து தூக்கு தண்டனைக்கு எதிரானவர்கள் மாறுதட்டில் வரதில்ல. யாருக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறீங்க? இது எனக்கு ஒரு விஷயம் புரியல. யாரை கேட்டாலும் நாங்கள் வந்து தூக்கு தண்டனைக்கு எதிரானவர்கள், நாங்கள் வந்து ரொம்ப ஒருத்தர் வீட்டில் நடந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த இது தெரியும், வழி தெரியும். அவன் வீட்டில் நடந்தால் மட்டும்தான் நீ தூக்கு தண்டனைக்கு எதிராகிறோன்னா இல்லை நீ கத்தி எடுத்துன்னு போய் முதல்ல குத்துறவனா இருக்கிறான்னு தெரியும். அதை விட்டுட்டு வந்து யாராவது எதனா பேசினா உடனே எதிர்த்து நாங்கள் தூக்கு தண்டனை எதிரானவர்கள், நாங்கள் வந்து சமாதான பூரா, இதெல்லாம் என்ன பேச்சாது? அவன் பாதிக்கப்பட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த வழி என்னது புரியும். அதனால் வந்து சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன், நினைவுபடுத்துகிறேன் கவி. அந்த ஒரு மிருகம், இந்த மிருகத்தையே வந்து பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்கன்னா இவனுங்க எவ்வளோ பெரிய மிருகமாக இருக்கணும். இந்த மிருகங்களுக்கு ஏற்றவாறு சட்டங்கள் மாற்றணும். அதுக்காக தான் நான் இங்கே கோட் பண்ணுறேன் மிருகம் அப்படின்ட்டு. இந்த மிருகங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களை வந்து திருத்தம் கண்டிப்பாக கொண்டு வரணும். தூக்கு தண்டனைன்றது கண்டிப்பாக வேணும். தமிழ்நாடு எப்படி வந்து கல்விக்கு ஒரு முக்கிய உதாரணமாக இருக்குதோ அதே போல் இப்போது பாலியல் சீண்டலுக்கும் வந்து தமிழ்நாடுன்றது வந்து மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது. அதுவும் நம்ம எப்படி இங்கே வந்து கல்வியாளர்கள் இங்கே நிறைய படித்தவங்க, மெத்த படித்தவங்க, நிறைய கல்வியில் வந்து நாங்கள் தான் சிறப்புன்னு சொல்கிறோமோ, அந்த கல்விக்கூடங்கள்லேயே நிறைய நடக்குது. இதுக்கும் தமிழ்நாடு வந்து முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. முதல்வர் அவர்கள் வந்து அவருடைய கவனத்துக்கு நிறைய பேர் கொண்டு போயிருப்பாங்க, அவருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் நாங்களும் முதல்வருக்கு தான் இதை தெரியப்படுத்த வரோம். கண்டிப்பாக இதை முதல்வர்கள் கவனித்து
ஒரு கடுமையான தண்டனை வந்து கொண்டு வரணும். அவர் ஆட்சி காலத்திலே வந்து கடுமையான தண்டனை வந்து கொண்டு வரணும். திராவிட மாடல் அரசு அப்படின்னு எல்லோராலும் போற்றப்படுகிற இந்த அரசு இந்த ஒரு குற்றச் செயலுக்கு இந்த தண்டனையை சட்ட திருத்தம் கொண்டு வந்துச்சுன்னு இதை வந்து எல்லாரும் பேசணும். அதுக்கான செயலில் வந்து முதல்வர் அவர்கள் இறங்கணும். திரு அன்பில் மகேஷ் அமைச்சர் அவர்கள் இதை கண்டிப்பாக கவனித்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த தனியார் பள்ளியை வந்து ரத்து செய்யணும், மூடிடணும். அதுதான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். அதை கண்டிப்பாக செய்யணும். அதுக்கப்புறம் குற்றச்செயலில் ஈடுபட்ட அவங்களுக்கு வந்து அந்த தண்டனை கடுமையாக்கப்படணும். எல்லாருக்கும் பொதுவான தண்டனை, மரண தண்டனை வேணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. முதல்வர்கள் வந்து கண்டிப்பாக இதை செய்வார்னு நம்புகிறோம். நன்றி.